அப்போ குரு பூர்ணிமாவுக்கு வந்து நம்ம இந்த ஒரு மங்களகரமான ஒரு உபநிஷத்தை வந்து நம்ம உபனிஷத் பேர் என்ன? உபனிஷத் பேர் கரெக்டாக சொல்லிட்டாலே வந்து பாதி யோகிதா. ஆனால் அந்த உபனிஷத் பேர் யார் உடையவரோ அந்த மகரிஷி வந்து அவருடைய யோகியதையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக. சரியா? ஸ்வேத அஸ்வதர மகரிஷினா புரோக்தம் ஸ்வேதாஸ்வதர உபனிஷதம். சரியா? அப்படி அதை வந்து மைண்டில் ஞாபகம். அஸ்வதர ஏதோ அஸ்வத்த ஸ்வேத உபனிஷத்து அப்படின்னு ஏதோ நம்ம பாட்டுக்கு யாரோ பேர் சொல்கிற மாதிரி உபனிஷத்தோட பேரை வந்து அப்படி கெஸ் பண்ணிட்டு சொல்லப்பட்டாங்க. அந்த கடைசியாக ஒரு உபனிஷத் படித்தோம், என் பேர் என்னன்னு அப்படி கேட்கலாம். அது என்ன ஷெஷத்தாத்தோ என்ன உபனிஷத் அப்படி கேட்கக்கூடாது கேள்வி. சரியா? அந்த இடத்துலையும் நமக்கு வந்து அந்த உபனிஷத், அந்த மகரிஷி, அந்த பேர், அதுக்கு எல்லாமே மரியாதையை வந்து வெளிப்படுத்தணும். சரி, பட் யாருக்கு வாயில நுழையிலையோ மெதுவாக ஸ்வேத அஸ்வதர இல்லை ஸ்வேத அஸ்வதர 3 வார்த்தை ஞாபகம் வச்சுருந்தா போதும். ஸ்வேதாஸ்வதர மகரிஷினா புரோக்தம். சரியா? அதில் என்ன கான்டெக்ஸ்ட் செட் பண்ணுறா, என்ன ஒரு விஷயம் அப்படின்னுக்க நம்ம பிருஹதாரண்யத்தில் பார்த்த மாதிரியே ஒரு கான்டெக்ஸ்ட் இங்கே வருது. என்னது, யாராவது சொல்ல முடியுமா? புருஷவித புராணத்தில் இந்த பிரம்மன் எப்படிப்பட்டது அப்படின்னு விசாரம் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து விசாரம் பண்ணுறோம். நாட் இங்கே வந்து வாதம் கிடையாது. பிரம்மவாதினா இட் இஸ் நாட் இந்த ஜனகர் அஸ்வ பற்றியோ இல்லைன்னா அந்த ஜனகருடைய சபையில் நடந்த யாக்கியம் வைக்கிற அந்த மாதிரியான வாதம் கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு முமுட்சுத்துவத்தோட ஜிக்ஞாசுத்துவத்தோட இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி நீங்கள் இங்கே உட்கார வேண்டாம், எல்லாருமே இந்த பக்கம் வந்துடணும். எல்லோரும் இந்த சைடு நாட் ஏபிள் டு சிட், இடம் இருக்கு இல்லையா, இந்த பக்கம். அந்த பழசை யூஸ் பண்ண வேண்டாம் வரலட்சுமிஜி, அது ஹெவியாக அதுக்காக மாற்றிட்டு அடுத்த கிளாஸ்லேருந்து ஞாபகம் பழசெல்லாம் அப்புறப்படுத்தி. சரி, இப்போ சொல்லு. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கடைசியாக லேட்டாக வரவா அவளுக்கு இந்த இடத்த விட்டுடும். ஓகே, கரெக்டாக வரவா வந்து இங்கே உட்காந்துருவோம். எனக்கு மேக்ஸிமம் டைம் என்னுடைய பார்வை இப்படி தான். அப்போ பிரம்மவாதினகா வதந்தி அப்படின்னா அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜிக்ஞாசுத்துவத்தோட இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரோ அவள் ஒன்று கூடி பேசுறது. அவள் எல்லாரும் காமன் குரூப்பில் இருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு 6 படை வீடு குரூப்பில் இருக்கிற அந்த மாதிரி ப்ளீஸ்டா குரூப் டிஸ்கஷன் பண்ணுங்கடா அப்படிலாம் இல்லை. அவளே வந்து வாழ்க்கையில் வந்து விவேக வைராகிய சமரமாசக்தி சம்பத்தி முமுட்சுத்துவம் போன்ற உத்தமமான சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரினா அப்படி இருக்கிறவ நான் சொல்ல என்ன பண்ணுவா, பிரம்ம பிராப்தியிலேருந்து பிரம்ம ஞப்திக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ பிரம்மனை தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிறவா வந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அவள் பேசிட்டாலாம். இது ஏற்கனவே பார்த்த கதை. நம்ம அதில் கிம் காரணம் பிரம்ம குதஹா ஸ்ம ஜாதா, ஜீவாம கேன க்வச்ச சம்பிரதிஷ்டா அதிஷ்டிதா கேன
சுகே தனேஷு வர்த்தாமகே பிரம்மவிதோ வியவஸ்தாம். ஸோ முதல் விஷயத்தை எடுத்தோம். கிம் காரணம், எதற்கு கிம் காரணம்? பிரம்மவாதிகள்லாம் சேர்ந்து எது காரணம்னு எதனுடைய காரணத்தை பற்றி யோசிப்பா? ஓல் ஜகத்தினுடைய காரணத்தை தான் யோசிப்பா. ஏன்னா படசிய காரணம் கிம்? பந்து. பந்துனா நூல். பட்டத்தினுடைய காரணம் பட்டன துணி. கடசிய காரணம் கிம்? மிருத்திகா. மிருத்து. சரியா? இப்போ கடத்தினுடைய கடம் ஒரு படம், இதனுடைய காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னா யாருக்கிட்ட கேட்கணும்? பட காரணம் தெரிஞ்சுக்கணும், பட்டஜ்ஞன்ட்ட தெரிஞ்சுக்கணும். கட காரணம் தெரிஞ்சுக்கணும்னா கடஜ்ஞன்ட்ட தெரிஞ்சுக்கணும். பிரம்மவாதினா, அதாவது எது பிரம்மன்னு விசாரம் பண்றவா எது காரணம் அப்படின்னு கேட்டா யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்? பிரம்மஜ்ஞன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். பிரம்மஜ்ஞன் அப்படின்னா, பிரம்மஜ்ஞ அப்படின்னா என்ன அர்த்தம்? அனைத்தினுடைய அறிவு உடையவன் எவனோ அவன் பிரம்மஜ்ஞன். சரியா? ஓகே. அவ பிரம்மனை பத்தி அவளுக்கு ஒண்ணுமே தெரியாதானா? ஒண்ணுமே தெரியாதுங்கிறது கிடையாது. பிரம்மனை பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிறது கிடையாது. பிரம்மனை பத்தி என்ன தெரிஞ்சு வச்சிருக்கா? இன்டைரக்டா அவ தடஸ்த லட்சணத்தை வெளிப்படுத்துறான். நான் டைரக்டா தடஸ்த லட்சணம் சொல்றேன்னா யுவர் ஆல் ஃபெமிலியர். என்ன வெளிப்படுத்துறான்? குதா ஸ்ம ஜாதாஹா. குதா ஸ்ம ஜாதாஹா. எல்லாமே எதிலிருந்து பிறந்ததோ அதனுடைய காரணம் என்ன? இப்ப பட கட ஆபரணம் அப்படின்னாக்கா அது எதிலிருந்து பிறந்தது அப்படின்னா ஈஸியா நம்ம சொல்லிடு இல்லையா? யார்கிட்ட போய் கேட்கணும்? ஆபரணத்தினுடைய அறிவு யார்கிட்ட இருக்கோ அவள்கிட்ட போய் கேட்டா அவ அதுல எதுலேருந்து வந்ததுன்னு சொல்லிடுவோம். ஓகே. இப்போ இவ யோசிக்கிறாள். சரி, பிரம்மவாதினா அதாவது பிரம்மன் எப்படிப்பட்டது என்று எப்பொழுதுமே ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள் அனைத்தும் எதிலிருந்து பிறந்தது அப்படிங்கிற விஷயத்த கேன ஜீவாமஹா. கேன ஜீவாமஹான்னா என்ன? இது எல்லாமே நிலை பெற்று இருப்பதற்கு உயிர் பெற்று இருப்பதற்கு, இருந்து கொண்டு இருப்பதற்கு எது காரணம்? வந்ததற்கு எது காரணம்? இருந்து கொண்டிருப்பதற்கு எது காரணம்? அப்புறம் சம்பிரதிஷ்டா. சம்பிரதிஷ்டா அப்படின்னா என்ன? சமயக் பிரதிஷ்டந்தி மரணகாலே பிரளயகாலே அஸ்யாம் இது சம்பிரதிஷ்டா. மரண காலத்திலேயோ பிரளய காலத்திலேயோ எதில் அனைத்தும் நன்கு போய் ஒடுங்குமோ அதற்கு பேரு, அந்த வார்த்தைக்கு இங்க சம்பிரதிஷ்டா அப்படின்ற வார்த்தை. அதாவது பிரம்மன் தான் சம்பிரதிஷ்டம். அதாவது இவ என்ன கேட்கிறா அப்படின்னா, எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன? ஒரு கேள்வி. அவதான் பிரம்மவாதிகளாச்சே. நிறைய பிரம்மத்தை பற்றி வச்சுக்கலாம். எங்களுக்கே தெரியுமே, ஜென்மாத்தியசேதா படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் எதோவா இமானி பூதானி ஜாயந்த ஏன ஜாதன். அவ தைத்திரியம் ஒரு வேளை படிக்கலையோ? ஆன்சர் will come. ஆன்சர் will come அப்படின்னு உடனே you will come. அத உள்ள தெளிவே இல்லைன்னா யாராவது கால் தட்டி எடுத்துருக்கோம். Take your seat. Okay. In other words,
சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு காரணம். சிம்பிளா பிரம்மவாதினா சேர்ந்து என்ன பேசுறான் அப்படின்னா, சிருஷ்டிக்கும் ஸ்திதிக்கும் லயத்துக்கும் காரணம் என்ன? ஃபர்தரா என்ன கண்டிப்பாக பண்றா? அதாவது நீ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கும், திடீர்னு ஏதாவது ஒன்று மாறும் இல்லையா? திடீர்னு மாறும். சுவாமிஜி அழகான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறான். ஒரே சந்தோஷத்தோட உச்சத்துல ஒருத்தர் சிரிக்கிறான், சிரிச்சு அது வேற இது என்னது, விழா நோக சிரித்தான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2 நாள் ஒரே மூஞ்சி நல்லாவே இருக்கும். ஏன்னா என்ன பேசினாலும் அந்த வழி வரும். அப்போ யார் இந்த ஆள் நம்மளை சிரிக்க வச்சார்ல, திடீர்னு ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு புரியுறதில்ல. யாரும் பார்த்து இல்லை தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? நன்னா தானே போயிட்டு இருக்கு. யார் மேலேருந்து சும்மா அப்படி டியூனை மாற்றி விடுறது? தமான்னு தெரியும். அப்போ அந்த நாடக சூத்திரதாரி யார்? திடீர்னு டைரக்டர் தானே டிசைட் பண்ணுவாரு இல்லையா? டைரக்டர் தான் சூத்திரதாரி. ஓகே, அவர் இப்படி டைரக்ட் பண்ணுவார். எல்லாமே நன்னா போயிட்டு இருக்கு, அந்த லாரியை வர சொல்லு அப்படின்னு. எதுக்கு? லாரியில் இடிச்சு யாராவது செத்து போயிடுவாங்க. கடைசியில் பார்த்தா அந்த லாரி ரோடு ஆக்சிடென்ட்டாக இருக்குது அப்படின்னு அங்கேருந்து கதை டெவலப் ஆகி அப்படியே கதை சிருஷ்டிக்கப்படும். அது மட்டும் எல்லாருமே நல்லா இருந்தால், எல்லாருமே சூப்பராக போயிட்டு இருந்தது, எல்லாமே சூப்பர் கிரேட் அப்படின்னா அப்படியே படம்லாம் ஓடாது. ஒரு லாரி வரணும், ஒருத்தரை இடிக்கணும், அதுக்கு பழி வாங்கணும், அதுக்கப்புறம் தர்மம் ஜெயிக்கணும், அப்போ தான் அந்த படம் வெற்றி. அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அப்போ இதெல்லாம் யார் டிசைட் பண்ணுறா? ஒரு டைரக்டர் தான் டிசைட் பண்ணுறார். அவருக்கு கதை தெரியணும், ஸ்க்ரீன் பிளே தெரியணும், டைலாக் தெரியணும், அந்த டைமிங் தெரியணும், எல்லாமே அவருக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யார் கேன அதிஷ்டிதா. இன்னும் 2 வார்த்தை கொடுக்குறது என்னன்னா, நம்ம பொதுவாக சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதில் இந்த ஸ்திதியிலேயே ஸ்திதியும் சரி, பிட்வீன் சிருஷ்டி அண்ட் ஸ்திதியிலேருந்து லயம் அப்படி கூட எடுத்துக்கலாம். என்னது 2 வார்த்தை அப்படின்னா, அதிஷ்டிதா அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம். இதனுடைய நிர்வாகம், சிருஷ்டி நிர்வாகம், ஸ்திதி நிர்வாகம், லய நிர்வாகம். அப்போ சிருஷ்டியிலேருந்து ஸ்திதியார நிர்வாகம், ஸ்திதியிலேருந்து லயமாற நிர்வாகம். அந்த நிர்வாகத்தை எங்கே வேணால் போட்டுக்கலாம், நிர்வாகம். இது ஒரு பியூட்டிஃபுல் அடிஷ்னல் பாயிண்ட் ஃப்ரம் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத். கேன அதிஷ்டிதா. அப்புறம் என்ன? வியவஸ்தாம். கேன வியவஸ்தாம் வர்த்தாமஹே. எதனால இந்த ஒழுங்குமுறையானது இருந்து கொண்டு இருக்கிறது? ஒரு முறை இருக்கு இல்லையா எல்லாத்துலையும். இட் இஸ் கால்ட் an order. ஈஸ்வராக்கு பல எக்ஸ்பிரஷன்ல ஒரு எக்ஸ்பிரஷன் ஆர்டர், த கார்மிக் ஆர்டர், தார்மிக் ஆர்டர், த எமோஷனல் ஆர்டர், சைக்கலாஜிக்கல் ஆர்டர், இன்டலெக்சுவல் ஆர்டர், ஃபிசிக்கல் ஆர்டர். ஓகே, இப்படிலாம் பகவான் நம்ம இது பண்ணோம். அப்போ சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்படிங்கிற 3 வார்த்தையை விட நம்ம ஏற்கனவே படிச்சதை விட இங்க என்னது, நமக்கு இன்னும் 2 வார்த்தை ஆட். என்னது? அதிஷ்டிதா, அப்புறம் வியவஸ்தா. எல்லா வியவஸ்தைக்கும் யாரு காரணமா இருக்கார்? அப்போ இது எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ற மாதிரி யார் இருக்கார்? ஓகே, இது இன்னொரு வார்த்தை கொடுக்கிறது உபனிஷத். என்ன? சுகேதரேஷு. சுகேதரேஷு எப்படி பிரிச்சுக்கணும்னா, சுகஹ இதரேஷு. சுகம், சுகத்துக்கு அப்புறம் மற்றது. சுகத்துக்கு அடுத்தது என்னது? சுகம் அல்லாதது எது? துக்கம். அதை சொல்லுங்க சுவாமி. சிருஷ்டி அவன் பண்ணா என்ன, ஸ்திதி யார் பண்ணா, எப்படி பண்ணா நமக்கு என்ன? இந்த சுகத்துக்கும் துக்கத்துக்கும் யாரு காரணம் இல்லையா? த மோஸ்ட் நமக்கு டு த ஹார்ட். கிம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எது? எது இல்லையா?
எது அப்படின்னா 1 2 3 5 எதெல்லாம் அப்படின்னா பன்மை. எது அப்படின்னா அப்போ எது சிருஷ்டிக்கு காரணமோ, நீங்களாம் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்னால நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போய் எடுக்கிறேன். எது சிருஷ்டிக்கு, இந்த மந்திரத்துல இருந்து இன்னொரு ஒரு ஆப்ஷூட் டெரிவேஷன் என்னன்னா, எது சிருஷ்டிக்கு காரணமோ அதே தான் ஸ்திதிக்கு காரணமா இருக்கணும். எது ஸ்திதிக்கு காரணமா இருக்கோ அதே தான் சம்பிரதிஷ்டா அல்லது லயத்துக்கு காரணமா இருக்கணும். எது சிருஷ்டி ஸ்திதிக்கு லயத்துக்கு காரணமா இருக்கோ அதே தான் இது அனைத்தினுடைய நிர்வாகத்துக்கும் அத்தியக்ஷத்துக்கும் காரணமா இருக்கு. எது இது அனைத்தினுடைய அத்தியக்ஷத்துக்கு நிர்வாகத்துக்கு காரணமா இருக்கோ அதே தான் இது எல்லாத்தினுடைய இந்த வியவஸ்தா, அந்த ரூல்ஸ் அண்ட் ஆர்டர்ஸுக்கு காரணமா இருக்கு. எது சிருஷ்டிக்கு காரணமோ, எது ஸ்திதிக்கு காரணமோ, எது லயத்துக்கு காரணமோ, எது நிர்வாகத்துக்கு காரணமோ, எது இந்த ஒழுங்குமுறைக்கு காரணமா இருக்கோ அதே தான் சுகத்துக்கும் துக்கத்துக்கும் காரணமா. சரியா? இது வேற ஏதாவதோட உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா? Anything else that connects? Any other Upanishad question connects to this particular question? ஒன்றுதான் அனைத்துக்கும் காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது எது ஒன்றை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததற்கு சமானம். கஸ்மின் பகவோ விஞ்ஞானே சர்வமிதம் விஞ்ஞானம் பவதி. அப்போ இந்த பிரம்மவாதினகாவுடைய டிஸ்கஷன், அவ கேட்குற இந்த கேள்வியிலேருந்து கிம் காரணம் அப்படின்னு சொல்லும்போது இம்பைப்டா நேச்சுரலாக அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவு என்ன அப்படின்னா, ஏதோ ஒன்று எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கு. அந்த ஒன்று எது? அதானே டிஸ்கஷன். ஒரு அனதர் ஆங்கிள் ஆஃப் லுக்கிங். இப்பெல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க. இப்பெல்லாம் சிருஷ்டி ஸ்திதி லயம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான வியவஸ்தைக்கும் சுகத்துக்கும் துக்கத்துக்கும் நிர்வாகத்துக்கும் பொழுதுக்கும் வருதுக்கும் எல்லாத்துக்கும் எது காரணம்? இதுதான் கேள்வி. இந்த கேள்வியில் தான் ஆரம்பிக்கிறது. அதுக்கு 2வது மந்திரம் அவளே சில ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்னது? காலஸ்வபாவோ நியதிர் எதிர்ச்சா பூதானி யோனி புருஷ இதி சிந்த்யா சம்யோக ஏஷாம் நத்வாத்மபாவாத் ஆத்மாப்யனீஷ சுகதுக்க ஹேதோஹ. மந்திரோபனிஷதாக இருக்கிறதுனால என்னன்னா, ஒரு எல்லா மந்திரங்களையும் ஒரு நியதி மீட்டர், ஒரு மீட்டரில் இருக்கும். நல்லா சேன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, சேன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தால் என்ன அர்த்தம்? சேன் பண்ணணும்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா மனப்பாடம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்த கிளாஸ்லேருந்து 10 நிமிஷம் முன்னாடி உபநிஷத் கிளாஸ் 10 நிமிஷம் முன்னாடி ஆரம்பிக்கும். எனி கிளாஸ் 10 நிமிஷம் முன்னாடி ஆரம்பிக்கும். அந்த 10 நிமிஷம் டு 12 நிமிஷம் பாராயணம், அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட். சரியா? ரைட்டா? அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்க்குள்ளே போவோம். ஓகே, என்னெல்லாம் இருக்க முடியும், என்னெல்லாம் ஜெகத் காரணமாக இருக்க முடியாது, சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு காரணமாக என்ன இருக்கும்? ஒரு ஆப்ஷன் என்ன? ஜஸ்ட் இங்கே ஆப்ஷன்ஸை ஸ்பெல் அவுட் பண்ணலாம். காலஹா, காலஹா யோனிஹி பவதி வா. காலஹா யோனிஹி பவதி வா. யோனினா மூலம்னு அர்த்தம். சரியா? ஜெகத்கான மூலம். ஸ்வபாவஹா யோனிஹி பவதி வா. காலஹானா டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டாம், ஒரு இம் சேர்த்துக்கோங்க, அதான் டிரான்ஸ்லேஷன். என்னது? காலம், டைம், டைம் பிரின்சிபல்.
சொல்லுவா இல்லையா, எல்லாம் காலம்ங்க. காலம் வந்தால் தானாக வரும், காலம் வந்தால் தானாக நடக்கும், காலம் வந்தால் தானாக போயிடும். புரியுதா? யாரு? கௌடபாதர். காலயிதி கால விதா அப்படின்னு அவர் காரிகை எழுதுறாருன்னா எங்கேயாவது இருக்கணும் இல்லையா, எங்கேயாவது ரூட் இருக்கணும் இல்லையா, பிரமாணம் இருக்கு. அவரே நாளத்தை கிரியேட் பண்ணி அதுவா இதுவான்னு கேட்க மாட்டார். ஜென்ரலாக பிரகரணம் அந்த மாதிரி ஒர்க்கில் எல்லாம் அவளுடைய சொந்தமாக அப்படிலாம் இருக்காது. சரி. ஸ்வபாவா யோனி பவதிவா. ஸ்வபாவா அப்படின்னா அது அதனுடைய ஸ்வபாவம் அப்படின்னு சொல்லுவோம். நீ ஏன் எப்படி இருக்கனா அது அவனுடைய ஸ்வபாவம், அப்படியே விட்டுடு அப்படின்னா. அந்த மாதிரி டோட்டலாக ஒரு ஸ்வபாவம் வருது. அந்த ஸ்வபாவம் தான் இந்த சிருஷ்டிக்கு காரணம். நியதி யோனிஹி பவதிவா. பவதிவா பவதிவான்னு அது அப்படி ஆகுமா, அது யோனி ஆகுமா? நியதி. நியத்தினா என்ன? ஒரு நியமங்கள், அன்னைக்கு தெரியாத நியமங்கள்லாம் இருக்கு இல்லையா. அந்த மழை கரெக்டாக பெய்யுறது, வெயில் கரெக்டாக அடிக்கிறது, பயிர் கரெக்டாக விளையிறது, என்ன ட்ரை பண்ணாலும் இங்கே ஆப்பிள் மரம் முளைக்க மாட்டேங்கிறது, அங்கே தான் முளைக்கிறது, இமாலயத்தில் தான் முளைக்கிறது, இதெல்லாம் ஒரு நியத்திக்கு கட்பட்டது. அந்த நியத்தி தான் சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு காரணமா? இங்க காலஹா நியதி ஸ்வபாவம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய புத்தி நேச்சுரலாக ஈஸ்வர சகிதமாக எடுத்துக்கும். இங்கே அப்படி கேட்கலவா, அவள் ஈஸ்வர ரஹிதமாக தான் சொல்கிறான். காலோஸ்மி லோக க்ஷயகிருத் பிரவருத்தா. எங்கே வருது? கீதாவில் காலஹா அகமஸ்மி அப்படிங்கிறார். ஸோ நம்ம இத்தனை நாள் படித்ததில் என்னென்னா காலம்னாலும் ஈஸ்வரன் தான், ஸ்வபாவம்னாலும் ஈஸ்வரன் தான், நியத்தினாலும் ஈஸ்வரன் தான் அப்படின்னு நமக்கு அந்த படிப்பு இருந்தாலும் இங்கே அப்படி கேட்கல. காலம்ங்கிறது இட்ஸ் அன் இண்டிவிஜுவல் பிரின்சிபல் தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு காரணமா அப்படின்னு கேட்க. ஸ்வபாவம் அதற்கு காரணமா அப்படி கேட்குறான். நியத்தியா? எதிர்ச்சா யோனி பவதிவா. எதிர்ச்சானா என்ன? ஆக்சிடென்டல். அது எப்படிப்பா ஆக்சிடென்டலாக இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சிருஷ்டி வரும்? இல்லை, நிறைய தடவை ஃப்ளாப் ஆகி இப்போ கரெக்டாக ஒரு தடவை கரெக்டாக வந்துடுது. இந்த ஊசியில் நூல் கோக்குற மாதிரி இப்படி கோர்த்துட்டே இருக்கும், ஒரு தடவை மாட்டிட்டும் எடுத்துருவோம். அந்த மாதிரி சிருஷ்டி. ஊசியில் நூல் கோப்பில் ஒன்று தெரியுமா? இப்பெல்லாம் அப்படி லேசாக கிழிஞ்சா உடனே துணியே மாற்றிடும் இல்லையா? ஊசி நூல் அப்புறம் கிழிஞ்ச இடத்துல தைக்கிறது, இந்த ஓரத்தில் கிழிஞ்சா எப்படி தைக்கணும், நடுவில் கிழிஞ்சா எப்படி தைக்கணும், தையல் விட்டு போனால் எப்படி தைக்கணும், இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பீரியடு. செயின் ஸ்டிச் அப்புறம் அது ஒரு சரி அது போட்டோம் அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரி ஊசியில் நூல் கோக்கி அப்பா கரெக்டாக மாட்டிடு அப்படின்னா அந்த மாதிரி கரெக்டாக இந்த வாட்டி செட் ஆகி கரெக்டாக ஒரு தடவை ஏதோ செட் ஆகிடுது, அதனால சிருஷ்டி கரெக்டாக வந்தோம். அப்படியா? எதிர்ச்சாப்பா. சயின்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் தேரிப்பா எதிர்ச்சாங்கிறது. பூதானி யோனிவா. பூதானின்னா என்ன? பஞ்சபூதங்களினுடைய அதுக்கு மேலே கேட்காது. சூக்ஷ்மம் ஸ்தூலம் பஞ்சபூதங்கள் சேர்ந்து எதிர்பார்த்து. சிக்ஸ்த் ஒரு ஃபேக்டரும் அதையும் யோசிக்கிறான். என்னது? சம்யோகா. இந்த மேலே 5 சொன்னோம் இல்லையா? என்னது? காலஹா, ஸ்வபாவஹா, நியதி, எதிர்ச்சா, பூதானி. எல்லாம் என்ன நான் என்ன நினைக்கிறேன், எல்லா மனுஷையும் அப்படி தீர்க்கதரிசியில் அப்படி பார்த்துருப்பான். நாளைக்கு இந்த சயின்ஸ் பசங்க ஏதாவது கிளப்பி விடுவாங்களா, அதுக்கு இப்போவே பதில் சொல்லிடுவோம். வாங்க 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 மீட்டிங் அப்படின்னு ஒரு மீட்டிங் போட்டு எழுதிருப்பான்னு நினைக்கிறேன். எழுதின எங்கே எழுதுறது, எப்படி எழுதினாலே இல்லையான்னு அடுத்த மன்றத்தில் சொல்ல போகுது. சரி, இது சைத்தியம். சம்யோகம்னா என்ன? காம்பினேஷன் ஆஃப்
more than one of the above factors. அது ஆறாவது ஃபேக்டர். காலஹா, ஸ்வபாவஹா, நியதி, எதிர்ச்சா, பூதானி, இல்லை 2-3 சேர்ந்து, 2-3 இல்லை எல்லாமே சேர்ந்து ஒரு விஷயத்தினால இந்த சிருஷ்டி போடுறார். நீங்கள் பாட்டு கழிச்சு விட்டுடலாம். இப்போ நீங்கள் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ் என்டையர் கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு காலத்தினுடைய ஃபுல் டிஸ்கஷன் எங்கேயாவது படிச்சுட்டு, ஸ்வபாவத்தோடைய ஃபுல் டிஸ்கஷன் படிச்சுட்டு, இதுலேருந்து கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து ஒரு புது தியரி ப்ரமோட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது டெட் டாக்கில் உங்களை கூப்பிடுவா, அடுத்தது வேறு ஏதாவது டாக்கில் உங்களை கூப்பிடுவா, மெதுவாக நீங்கள் அப்புறம் வந்து ஏதாவது ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு கருத்து கேட்கும். உங்களை ஒரு சயின்டிஸ்டாக வந்து வச்சு உங்களை இப்போ பார்த்து கருத்து கேட்கும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதுனா பண்ணுங்க. சரியா? ரொம்ப ஈஸி. பாதி சயின்டிஸ்ட் அப்படி தான் இருக்கா, காப்பி சயின்டிஸ்ட் ஆகலாம். ஓகே, இது சிந்தியம், இது சிந்தியம் என்று யோசிக்கிறார். அப்புறம் என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? சிந்தியா, இது சிந்தியான்னு இது சிந்தியம் எல்லாரும் சேர்ந்து. அதுக்கு ஆன்சர் என்னது? ஏஷாம். அப்புறம் என்ன? ஏஷாமுக்கு அப்புறம் வருது வந்து அவனுடைய கன்க்ளூஷன். காலஹாவா, ஸ்வபாவஹாவா, நியதிஹா, எதிர்ச்சாவா, பூதானிவா, புருஷைதி, என்னெல்லாம் இருக்கு. அவளே என்ன கன்க்ளூட் பண்றா? ந து ஆத்மபாவாத். இதெல்லாம் இருக்க முடியாது, இந்த 6மே இருக்க முடியாது. ஏன்? ந து ஆத்மபாவாத். இந்த 5 விஷயத்துலையும் வந்து ஒரு சேத்தன விஷயமே கிடையாது. காலம் அப்படிங்கிறது வந்து ஒரு சேத்தன தத்துவம் கிடையாது. ந து ஆத்மபாவாத். அதாவது எதெல்லாம் திருஷ்யமாக இருக்கோ அதெல்லாம் வந்து ஜடம், எதெல்லாம் அச்சேதனமாக இருக்கோ அதெல்லாம் ஜடம். ஒரு ஜட பொருள் என்னைக்குமே எங்கேயுமே வந்து காரணமாக இருக்கவே முடியாது. இப்போ செம்மண் வந்து நீங்கள் வந்து குமிச்சு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னாகும்? 2-3 மழை பெஞ்சு அதுவே அப்படியே டக்கு 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 டக்குன்னு செங்கலாக மாறிடும். அந்த செங்கல்லாம் என்னாகும்? ஒன்றுக்கு ஒன்று உருண்டு ஒன்று மேலே ஒன்று விஞ்சு டக்குன்னு ஒரு செவுராகும். அந்த செவுரு வந்து 2-3 செவுராகி இந்த மாதிரி ஒரு இந்த ஹால் வந்தது அப்படி சொன்னா யாராவது ஒத்துப்பாளா? ஏன் நீங்க ஒத்துப்பேடா? இப்போ ஒரு குழந்தை கேட்குறதுன்னு வச்சுக்கோங்க, அம்மா இந்த பில்டிங் எப்படிமா வந்தது? செம்மண் இருந்ததுன்னடா, அந்த செம்மண்ணே வந்து செங்கலாய் செங்கலே ஒன்று மேலே ஒன்று ஏறி உக்காந்துண்டு அப்புறம் இப்படி வந்து செவராக எடுத்து செவரானதுனால ரூம் கிடைச்சது நமக்கு. அதுக்கு சொந்தமாக யோசிக்கிறது மட்டும்தான் ஒன்று நம்பும், அதுக்கப்புறம் ஒன்று எடுத்துக்காது. நது ஆத்மபாவால், அதாவது அச்சேதனஸ்ய ஸ்வதந்திர பிரகிருதி நபவதி. அச்சேதனமாக இருக்கக்கூடியதற்கு தான் தனக்கென்று இருக்கக்கூடிய ஒரு பிரகிருதி ஒரு இயல்பு என்பது கிடையாது. சேத்தன தத்துவத்தோட கலந்தாதான் அச்சேதனத்துக்கு நம்ம பிரகிருத்தினோ அதற்கு குணம்னோ சொல்ல முடியும். இது இம்பார்ட்டன்ட். இந்த நது ஆத்மபாவா தத்துவ அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இல்லை எழுதிட்டு நோட் பண்ணிக்கோங்க, அது இம்பார்ட்டன்ட். ஈக்ஷதேர்னா சப்தம் நம்ம சூத்திரத்தில் சரியா? சேத்தனம் தான் காரணமாக இருக்க முடியும். இப்போ 7வது ஒரு ஃபேக்டர் எடுத்து கன்சிடர் பண்ணலாம், புருஷா. ஸோ இப்போ எப்படி பிரிச்சிருக்கோம்? 5 + 1 6. 6வது என்னது? எல்லாத்தினுடைய காம்பினேஷன். இந்த 6மே வந்து இருக்க முடியுமா அப்படின்னா அந்த 6மே இருக்க முடியாது. ஏன்னா அது ஒரு சேத்தன தத்துவம். ஒரு அச்சேத்தனம் ஒரு ஜடமாக இருக்கக்கூடியது வந்து ஒரு
சேத்தனை காரணமா விளங்க முடியாது. அதனால ஒரே லைன்ல டிஸ்மிஸ் பண்ணிட்டான். எதை லாட் ஆஃப் ஒரு 4-5 செஞ்சுரிஸா சயின்ஸ் என்னெல்லாம் கஷ்டப்பட்டதோ ஒரே ஒரு ரீசன்னால இவர் டிஸ்மிஸ் பண்ணிட்டான். என்ன? சேத்தனத்துவம் இல்லாதது ஜடமா இருக்கிறது காரணமா இருக்க முடியாது. அதை ஒதுக்கி அதை பேசி டைம் வேஸ்ட் பண்ணலாம். முடியாதா? அந்த சைடில் வை, இந்த சைடு வாங்க. எது? புருஷாவா? இங்க புருஷா அப்படின்னா ஜீவாத்மான்னு அர்த்தம். புருஷா யோனிஹி பவதி வா இது சிந்தியா. ஏன் அது கேட்கிறா அப்படின்னா, கேன் இன் அதர் வேர்ட்ஸ் இந்த கொஸ்டினை நான் சொல்றேன். ஒரு தனிப்பட்டவன் இந்த மொத்தத்திற்கு காரணமாக இருக்க முடியுமா? கேள்வி என்ன? ஒரு தனிப்பட்டவன், ஒரு தனிப்பட்ட ஜீவாத்மா இந்த மொத்தத்திற்கு காரணமாக இருக்க முடியுமா? அதாவது காரணமா இருப்பதற்கான சேத்தனத்துவம் ஒப்புக்கொள்ளும் வகையில் இருந்தாலும் அவனை தனிப்பட்டவன் ஏன் சொல்றோம்? பிகாஸ் ஆஃப் லிமிட்டட் பவர் அண்ட் லிமிட்டட் நாலேஜ். ஞான சக்தி, கிரியா சக்தி, தேர்ஃபோர் இச்சா சக்தி, இது எல்லாமே பரிச்சின்னமா இருக்கிறதுனாலதான் ஒரு இண்டிவிஜுவலையும் டோட்டலையும் எது தெரிக்கும் அப்படின்னா, விசிபிளா இருக்கிறது ரொம்ப ஸ்தூலமா சொல்றது. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, இதனுடைய பரிச்சின்னத்துவத்தை தான் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன்னா புரியுதா? அப்போ இந்த டோட்டல் சிருஷ்டினா எப்படி இருக்கும்? டோட்டல் இச்சா, டோட்டல் சக்தி, டோட்டல் கிரியா. கரெக்ட்? எப்படி ஒரு லிமிட்டட் பவர் அண்ட் லிமிட்டட் இன்டெலெக்சுவல் or limited knowledge can be, even though it is Chetanam, can be the reason for the total Chetanam, total Jadam and total power and knowledge. Therefore, Atma api karanam na bhavati. Atma api anishaha. Atma api anishaha irukkiya. ஆத்மா அப்படி அனீஷானம். இந்த ஒரு கிளாஸும் முடிஞ்சதுக்கப்புறம் பாலச்சந்திரசேகர் இந்த ஒரு ஸ்லோகத்தினுடைய அன்வயம் எங்கிட்ட செக் பண்ணிட்டு குரூப்பில் போகும். சரியா? அதாவது வாட் எவர் யூ ரீட் ஃபார் பாண்டு அது அப்படியே தெரிவி. ஆத்மா அப்படி காரணம் தான் பவதி. ஏன் அப்படின்னா, இந்த இண்டிவிஜுவல் ஃபெலோ இஸ் சப்ஜெக்டட் டு சுக அண்ட் துக்கா. சுக துக்க ஹேதோகம். சப்ஜெக்டட் டு சுக அண்ட் துக்கா. உங்களுக்கு சுகம் வருது, துக்கம் வருது. அப்படின்னா என்ன? சுகமும் துக்கமும் சிருஷ்டியில் எப்படி வரும்? லிமிட்டேஷனால தானே வரும். புரியுதா? நீங்கள் இதை லிமிட்டட் பவர் அண்ட் லிமிட்டட் நாலேஜ்னு சொல்லிட்டேன். பட் இங்கே அதுக்கு என்ன கோடிட்டு காட்டுற வார்த்தை அப்படின்னா சுக துக்க ஏதோ. அவனுக்கு சுகமும் துக்கமும் இருக்கிறதுனால என்ன தெரியுது? அவன் லிமிட்டடுன்னு தெரியுது. அவன் லிமிட்டடாக இருந்தால் டோட்டலுக்கு எப்படி காரணமாக இருக்க முடியும்? ஈவன் தோ இஸ் சேதனம். ஓகே, தேர்ஃபோர் இந்த மந்திரத்துலேருந்து நமக்கு ஒரு க்ளூ என்ன கிடைக்கிறது? எப்படி எது ஜகத்துக்கு காரணமாக இருக்கணுமோ, நம்பர் 1 அது சேத்தனமாக இருக்கணும். நம்பர் 2 அது எப்படி இருக்கணும்? டோட்டல் பவர் அண்ட் டோட்டல் நாலேஜாக இருக்கணும். கரெக்டா? சேத்தன தத்துவமாக இருக்கணும், அப்புறம் டோட்டல் பவராக இருக்கணும். ஆன்சரே வந்துருத்தோம் இல்லையா? நமக்கு ஏற்கனவே 10 உபநிஷத் படித்ததுனால நமக்கு ஆன்சர் வந்துட்டா மாதிரியே இருக்கு. சரியா? சரி, பிரம்மன் இருக்க முடியுமா? பிரம்மன் கடைசியாக பிரம்மன் எடுத்துக்கணும். தோ இட் கம்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் மந்திரா சரி. பிரம்ம ஜெகத் காரணமா அப்படின்னா, பிரம்மன் எப்படி ஜெகத்துக்கு காரணமாக இருக்க முடியும்? அது அகர்த்தா, அது அபோக்தா, அது நிர்வீகாரா, அது அசங்கா. அப்படி இருக்கும்போது பிரம்மனை ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்ல முடியும்.
இல்லையே சுவாமி, ஜெகத்காரணம் பிரம்ம தானே இத்தனை நாள் நம்ம படித்தோம். அது என்னது ஜெகத்காரணம் பிரம்மங்கிறது பிரம்மன் ஜெகத்துக்கு காரணம் ஆயிடுச்சுன்னா அது என்ன பிரம்மன்? நிர்குண பிரம்மன்னா சகுண பிரம்மன். சகுண பிரம்மன். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறேன் இல்லையா, மாயா சகிதமாக இருந்தால் தான் அது காரண பிரம்மமாக அதை நம்ம சித்தரிக்க முடியும். மற்றபடி பிரம்மன்றது காரணமும் கிடையாது காரியமும் கிடையாது அப்படின்னு மாண்டிகத்தில் அடித்து உடச்சி படித்து முடித்தோம் இல்லையா. இப்போ இவன் என்ன மாண்டிகன் மட்டும் படிச்சிருக்காளான்னு தெரியல. சொல்லணும்னா பிரம்மன் அகர்த்தா அபோக்தா அசங்கா நிர்விகாரா. அது தானே தன்னில் மாறுதல் எடுத்துக்காது, அது எதுவும் செய்யாது, அது எதுலேயும் ஒட்டாமல் இருக்கக்கூடியது, அது மட்டுமே இருக்கக்கூடியது. அப்படி இருக்கிறதே எப்படி காரணமாக இருக்க முடியும் இல்லையா? இப்போ இங்கே எந்த பிரம்மத்தை பற்றி பேசுகிறா? நிர்குண பிரம்மத்தை பற்றி பேசுகிறா. அப்போ நிர்குண பிரம்மம் ஜெகதஸ்ய காரணம் நான். அப்புறம் என்னது? பூதஹான யோனிஹீன ஸ்வபாவஹான காலஹான சம்யோகான ஜீவாத்மா ந. எப்படி? அப்போ எதுதான் ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி யோசிக்க வேண்டியதா. அதனால என்ன பண்ணுறா? அடுத்த மந்தம் விவர்த்தம் அப்படின்னு சொல்றதே காரணத்துவத்தை மித்யாபிக்கிறதுக்காக தான் சொல்லப்படும். விவர்த்த உபாதான காரணம். அதாவது இவன் தான் இந்த இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன குழந்தை இருக்கு. ஒரு இந்த குளம் யார் போட்டா? இப்போ லலிதா போட்டான்னு வச்சுக்கோங்க. குழந்தையும் இருக்கு, லலிதாவும் இருக்கு. இந்த கோலத்தை யார் போட்டா அப்படின்னா அந்த குழந்தை இப்படி தூக்கிட்டு கை தூக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த குழந்தை தான் கோலத்தை போட்டது. குழந்தைய எப்படி கோலத்தை போட்டது? சும்மான்னு ஒரு வார்த்தை ஆட் பண்ணுறதுனால என்ன ஆயிடுது? அந்த குழந்தைய சும்மா தான் அந்த குழந்தைய காரணம்னு சொன்னேன். அந்த குழந்தை சும்மா காரணம். அப்போது அந்த சும்மான்ற வார்த்தை என்ன பண்ணிடுறது? அந்த காரணத்துவத்தை நிஷேதம் இல்லையா? அப்போ வியவர்த்த காரணம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா, வியவர்த்தமாக இருக்கிறது காரணத்துவத்தை நிஷேதம். சரி, அப்படின்னா எதுக்கு ரெண்டு வார்த்தையை யூஸ் பண்ணும்? ஏன்னா நீ காரணம்னு வச்சுருக்க பிரம்மனை நீ காரணம்னு வச்சுட்டு எல்லா விதமான தார்மீகமான டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்க. அப்படி வச்சுட்டு இருக்கிறவனுக்கு அதை காரணமாக வச்சுக்கோ. ஆனால் அது வியவர்த்தம்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னா இட் கிவ்ஸ் யூ அ பிரிட்ஜ் டு போடுது. ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ணுறா அப்படின்னா, எங்கே போகிறது? வேர் டு கோ அப்படின்னு தே தியான யோகானுகதா அபஷ்யன் தேவாத்மசக்திம் ஸ்வகுணைர் நிகூடாம் யக் காரணானி நிகிலானி தானி காலாத்மயுக்தான்யதிதி அதிதி காலாத்மயுக்தான்யதிதிஷ்டத்யேகः காலாத்மயுக்தானி அதிஷ்டித ஏகः. அதுதான் அத்தியாயம். அப்போ ஒருத்தருக்கு ஒன்று தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நமக்கு ஞானம் தெரியணும். ஜெகத்தஸ்ய காரணம் கிம் அப்படின்னா என்ன பண்ணணும்? தஸ்மின் பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி இது. இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு இவரு? யாரு கேட்டா இந்த கேள்வி? சௌனகர் கேட்டார். இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்? விதிவத் உபசன்னா. யார் கிட்ட? அங்கிரசம் விதிவத் உபசன்னா பப்ரச்ச. சரியா? ஓகே. இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறவா எல்லாருமே மகரிஷிகள். ஆனால் புரிஞ்சுக்கணும், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்.
ரிஷி பரம்பரையில் வரக்கூடியவங்க. ஆனால் ரிஷி ஆர்ஷம் அப்படிங்கிறது வந்து ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் மானுஷம்னு நமக்கு மாறி ரைட் ஃப்ரம் வியாசாச்சாரியா சுகர்லேருந்து அப்படியே நமக்கு வந்து அது வந்து மானுஷமாக மாறி இருக்கு. கௌடபாதா பகவத்பாதா. ஓகே, அப்படி இருக்கும்போது இங்கே இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறா அப்படின்னா நேர போய் மெடிடேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதில் ஒரு கேள்வி. அப்போ இங்கே வந்து பிரமாணம் கடைசியாக சேதாசத்தில் என்ன சொல்றது, உனக்கு கேள்வி வந்து நான் இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் கொஸ்டின் வந்தது, உனக்கு போய் மெடிடேட் பண்ணக்கூடாதப்பா. ரிஷிகள் மெடிடேட் பண்ணா ஈஸ்வரன் குருவா இருந்து அவருடைய மனசில் ஞானத்தை தோற்றுவிப்பான். புரியல? அப்படி மனதில் தோற்றுவித்ததுனால தான் அது வந்து உபனிஷத் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல இருக்கு. இஸ் கிவன் பை த ரிஷி. சரியா? மனுஷன் வந்து அந்த மாதிரி மனசுல வந்து அப்படிலாம் தோணிலாம் வந்தது அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் எதுங்க. அப்போ அதை யார் டிசைட் பண்ணுவா அப்படின்னா அது வந்து அதுவுமே ஈஸ்வராவுடைய ஆர்டரில் தான் டிசைட். இப்போ வந்து ஒரு அன்ரைவல்டு ஃபேக்டராக இருக்குது. யார் நம்ம ரமண மகரிஷி அப்படின்பாங்கன்னா சொல்லும்போது மகரிஷிங்கிற வார்த்தையை சேர்த்து சொல்லும். ஏன் அப்படின்னா வேதத்தில் என்ன தத்துவங்கள் இருக்கோ, வேதத்தினுடைய உட்பொருளாக என்ன இருக்கோ அந்த விஷயத்தை கொஞ்சம் கூட பழாமல் ஒரு குருவுடைய அணுகுமுறை இல்லாமல் ஈஸ்வரன்கிட்ட நேராக அவர் ரிசீவ் பண்ணதா அங்கே வந்து நம்மளால நிதர்சனமாக அதை வந்து பிரத்யட்சமாகவே தெரியுது. சரியா? அவருடைய டீச்சிங் வேதத்தோடைய டீச்சிங் ஒன்றா இருக்கு. இன்ஃபேக்ட் வேதத்தினுடைய டீச்சிங் எதுவோ அது வந்து அவருடைய உயர்ந்த சத்துவ குணத்தினால அவரில் வெளிப்பட்டது. அப்படிதானே சொல்லணும். இதுதான் வந்து ரிஷிகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரிஷிகள் இனிமே வர முடியுமான்னா இனிமேலும் வர முடியும். உங்களில் யாராவது தபால்னு ரிஷியாக மாற முடியுமான்னா மாறலாம். தபால்னுலாம் மாற முடியாது. புரியல? அதுக்கு ரொம்ப சத்துவ குணத்தினோட எக்ஸ்ட்ரீம். சரி, நம்மலாம் ரிஷிலாம் ஆளையே தெரியுமே என்னை பற்றி. ரிஷிகள் எப்படி சத்துவ குணத்தை மிக மிக உச்சபட்சத்தில் இருக்கிறவா. நம்மளாம் எந்த குணத்தில் உச்சபட்சமாக இருப்போம்? சமோ ரஜஸ், ரொம்ப ரேரா ரஜோதமாக. அதனால நம்ம என்ன பண்ணோம்? ரிஷிகள் என்ன பண்ணுவா? அவள் அப்படியே கண்ணை மூடிட்டு தபஸ் பண்ணுவா. அது வரும். நம்மளை நாமளே ரிஷியாக நினச்சிட்டு கண்ணை மூடின்னு உட்காந்துக்கலாம். சரியா? உட்காந்து பாருங்க, என்ன வரும்? ஒன்று ஞானம் வந்ததுன்னா நீங்கள் ரிஷி, தூக்கம் வந்ததுன்னா அற்ப மானுட பதர். ஐயோ, நீ கண்ணை மூடின்னு உட்காந்து பாரு. ஒன்றும் இல்லை, ஒரு ஜஸ்ட் 3 days கண்ணை மூடின்னு உட்காந்து. 3 days. எனிவே, தே தியான யோகானு அனுகதாக அபஷ்யன் பார்த்தார்கள். ஓகே ஓகே, என்னது? வாட் டிட் தே ஃபைண்ட் த ரீசன்? அப்போ ரிஷின்னா ரிஷி அவளுடைய மைண்டில் வந்து தோன்றியது. ஸோ பகவான் ஹேஸ் அ வே டு கிவ் திஸ் சாஸ்திரம் டு த வேர்ல்டு. அந்த மாதிரி கொடுத்தார். ஓகே, இப்போ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ரிஷியில் வருவாரா? ஏன் வரமாட்டார் மகரிஷியா? மகரிஷி பகவான் கிருஷ்ணா. ஏன் வரமாட்டார்? அவர் ஞானத்தை ரிசீவே பண்ணல. ஞானம் இல்லாமல் ஞானத்தை வந்து பகவான்கிட்ட டைரெக்டாக மைண்டில் ரிசீவ் பண்ணால் மகரிஷி இல்லையா? பகவான் கிருஷ்ணர் அப்படி ஏதாவது ரிசீவ் பண்ணாங்க? அவர் தான் ஞானமே. இந்த ஞானம் ஒரு உருவெடுத்து வந்திருக்கு. என்ன சொல்றாரு? எப்படி சொல்றாரு? அவஜானந்தி மாமூடா அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் விசுரோபிசன் தொடக்கத்தின் சுவாமதிஷ்டாய சம்பவம் அர்த்தம். ஆடல் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் பண்ண முடியும். உச்சமே இல்லாமல் சொல்றதே என்னால் என்னோட மாயினால தான் இது எல்லாமே இருக்கு அப்படின்னு. அப்புறம் வந்து ந விதுகு அப்படிங்கிறது, உனக்கு தெரியாது, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு. அதனால புரியணும், அவதாரம் எங்க இருக்கு, மகரிஷி எங்க இருக்கு, குரு எங்க இருக்கு, எல்லாம் தெரியணும். ஓகே, ரைட்.
நமக்கு கூட நம்ம கதைக்கு வரும். நம்ம என்ன பண்ணோம்? தத்விஜானார்த்தம் ஸோ குருமேவ அபிகச்சு, குருவை சென்று அடைந்து நமஸ்கரித்து இந்த ஞானத்தை ரிசீவ் பண்ணும். ஏதாவது ஒரு வே, அதாவது ஞானம் அடையிறதுக்கு நிறைய மெத்தடு இல்லையா? ஒன்று அவதாரமாக வரலாம், வந்துருக்கோம் அப்படி இல்லை. இன்னொன்று மகரிஷியாக இருக்கணும், அப்படியும் இல்லை இல்லையா? மகரிஷியாகவும் இல்லை. மூணாவது என்ன? சிஷ்யனாக இருக்க முடியுமா? அதுவும் முடியல சுவாமி. அதுவும் முடியலன்னா போ, படுத்து தூங்கு இல்லையா? ஓரளவுக்கு சிஷ்யனாக இருப்போம், நாங்கள்லாம் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணோம் சுவாமி, நீங்களே உங்கள் வாயில் வேறு சொல்லுவோம். அதனால கிளாஸுக்கு அட்டன் பண்ணி நம்ம படித்து புரிஞ்சுக்க வேண்டிய ஃபேக்கல்ட்டி நமக்கு இந்த பிராரம்பத்தில் கிடைச்சிருக்கு. அதனால படித்து புரிஞ்சு அவ்வளோதான். ஓகே. என்ன தே தியானதுர்காத்த கதம் அனுகதாக, என்ன தெரிஞ்சுட்டாலாம்? கதம பஷ்யன்னு தியானயோக அனுகதா கதம பஷ்யன்னு தேவாத்ம சக்தி, தேவாத்ம சக்தி அதுதான் காரணம். இந்த தேவாத்ம சக்தி அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறத விட இது எப்பவுமே ரெண்டு வார்த்தையும் சேர்த்தே சொல்லணும். ஒரே வார்த்தை தான். தேவாத்மா அப்படின்னா என்னது, யாருன்னு கேட்கக்கூடாது. தேவாத்மா அப்படின்னா பரமாத்மான்னு அர்த்தம். பரமாத்ம சக்தி. அப்போ அகாரணம் பிரம்ம இருக்குல்ல, அகாரணம் பிரம்ம, இந்த அகாரணம் பிரம்ம என்ன ஆகுது? மாயா சகிதம் ஆகும்போது அது காரண பிரம்மம் ஆயிடுது. இதுக்கு ஏன் சக்தின்னு பேரு தெரியுமா? சக்திக்கு ஏன் சக்தின்னு பேரு தெரியுமா? ஏன்னா அகாரணமா இருக்கிறத காரணமாக்குறது. இது அகாரணமா இருக்கு. மாமா சும்மா தான் இருந்தார், ஆனா மாமாவை எல்லாத்தையும் மாட்டி விடுறது யாரு? மாமி ஜி. ஆனாலும் நீங்க மாயானா ஒரே பெட்பால் போட்டுருவீங்க, சரி திருப்பி கொட்டுருவீங்க. சிவசக்தியா யுக்தோ எதி பவதி சக்த பிரபவித்தம். புரியுதா? அவ்வளவுதான். அந்த ஒரு லைன் தான் முடிஞ்சது சௌந்தரிய லஹரி. அதாவது அதோடைய எக்ஸ்பான்ஷன் தான் ஃபுல் சௌந்தரிய லஹரி. ஓகே. அப்போ வண்டர்ஃபுல். அப்போ பிரம்மாஸ்ரயா, பிரம்மாஸ்ரயா சத்வ ரஜஸ்தமோ குணாத்மிகா மாயா அஸ்தி. இது எந்த உபனிஷத்துல வருது? பிரம்மாஸ்ரயா தத்துவபோதம். மனப்பாடம் பண்ணவா? கரெக்டா சொல்றா. தத்துவபோத உபனிஷத்துல வருதா? தத்துவபோத பிரகரணத்துல வருது. சரியா? பிரம்மாஸ்ரயா. அப்போ இந்த சக்தி அப்படிங்கிறது தானே எண்ண முடியாது, தானாக இருப்பு கொண்டதில்லை. ஆனா இது தானாக ஒரு பொருளாக இல்லாமல் பிரம்மனை ஆசிரியத்து பிரம்மனை காரணமாக்கி பிரம்மனோட ஒன்றி போய் மாயாவும் பிரம்மனும் சேர்ந்து ஈஸ்வரனை விளங்குது. அந்த ஈஸ்வரனுக்கு பெண் பால்ல சொன்னோம்னா அம்பாள், ஆண் பால்ல சொன்னோம்னா பரமாத்மா. சரியா? அதாவது மாயா என்ன பண்றது அப்படின்னா விவர்த்த காரணமா இருக்கக்கூடிய ஒண்ண அதிஷ்டான காரணமா மாத்தணும். விவர்த்த காரணமா இருக்கக்கூடியதை அதிஷ்டான காரணமா. நீங்க உண்மையே சொல்லுங்க, இதை நீங்க ஒரு டிரான்சாக்ஷன்ல கான்டம்ப்ளேட் பண்ணோம் அப்படின்னு, எல்லா டிரான்சாக்ஷனும் உங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸா நீங்க இருக்கு இல்லையா? பீயிங் தி சைத்தன்யம் ஆஃப் தி அதர் பர்சன்ஸ் mind, being the Chaitanya knower of the other person's mind, being the existence of the very other person and his mind, you are Vyavartham, including to your mind and your body. But அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும்போது என்ன பண்றேன்? என்னால நீ இந்த வார்த்தையை சொன்ன, உன்னால நான் இந்த வார்த்தையை சொன்னேன் அப்படின்னு அதிஷ்டான காரணமா எழுது உள்ள பூந்து புரியுதா? விவரத்தமா இருந்தேலோ குழைச்சு அதிஷ்டானமா ஆனேலோ மாட்டிப்பேன். ஏன்னா அதிஷ்டானமா நீங்க ஆகிறது ஒரு லிமிட்டட் என்டிட்டி, அதனால மாட்டிப்பேன். இங்க பிரம்மா ஈஸ்வரன் அதிஷ்டானமா இருக்கிறது எதுக்கு? டோட்டலுக்கு இருக்கிறதுனால அவருக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு இன்னொரு ஆள் கிடையாது. இஸ் ஆல் பவர்ஃபுல், ஆல் க்ளோரி, ஆல் கிரேட்டர். பட் அப்படிதான். ஸோ பிரம்மாஸ்ரயா சத்வரஜ தமோ குணாத்மிகா
மாயா அஸ்தி. இந்த அஸ்தி இருக்கு இல்லையா, மாயா அஸ்தி, அந்த அஸ்தி தான் பிரம்மாஸ்ரயத்தோட கனெக்ட் பண்ணுது. சரி, அப்போ விவர்த்த காரணம்னா என்ன? தன்னிலையிலிருந்து மாறாமல் காரண ரூபமாக இயங்குவது. அதாவது ஸ்வஸ்வரூப அபரித்யாகேன ரூபாந்தராபத்தி. ரூபாந்தராபத்தி இது வேதாந்த சாராக வரக்கூடிய டெபினிஷன். விவர்த்தமா இருக்கிறதுனா விவர்த்த காரணம்னா என்ன, பரிணாமி காரணம்னா என்ன? தானே மாறுதல் அடைந்து ஒரு புது பொருளாக தோற்றுவித்துக் கொள்வது பரிணாம காரணம். தயிரும் பால், பரவாயில்லையே, ஒரு 50% ஆஃப் த கிளாஸ் கேட்டீங்களே. பால்ல இருந்து தயிராகிறது பரிணாம காரணம். வேற என்ன காரணம்? பரிணாமி காரணம், விவர்த்த காரணம். வேற என்ன காரணம்? அவ்வளவுதான். அபஷ்யன். அப்போ யார் அபஷ்யன்? தே. யாரு தே? இந்த மகர்ஷிகள். அபஷ்யன் தேவாத்ம சக்தி. அது என்னவா? ஸ்வகுணைஹி நிகூடாம். ஸ்வகுணைஹி நிகூடாம். ஓகே, அந்த தேவாத்ம சக்தி நமக்கு ஏன் தெரியல? இஸ் இட் விசிபிள்? இஸ் இட் அவைலபிள் ஃபார் மீ டு see? இல்லை. அந்த தேவாத்ம சக்திக்கு குணம் இருக்கா, அந்த குணத்தினால் அது மறைக்கப்படுகிறது. இந்த 3 குணங்கள் எதுவோ இந்த 3 குணங்கள் அந்த தேவாத்ம சக்தியை நமக்கு புலப்படாமல் மறைக்கின்ற விஷயம். எல்லாமே நிறைய விஷயம் படிச்சதெல்லாம் வரணும், புரியுதா? ஓகே, பிரம்மாஸ்ருதா மாயா, திரிகுணாத்மிகா மாயா அஸ்தி. அந்த திரிகுணாத்மிகா மாயாவோட பிரம்மன் சேர்றதுனால சூக்ஷ்ம ரூபமா பஞ்சபூதங்கள் வெளியில பஞ்சபூதங்கள் சூக்ஷ்மத்திலேருந்து பஞ்சீகரணமானால திருடமான இந்த பானை வெளியில வந்தது. இது பஞ்சீகரணமான திருடமான பானை. இதுல அக்னி தத்துவம் இருக்கா இல்லையா? எப்படி தெரியும்? ஷேப்புக்கு வாட்டர், அக்னிக்கு என்னது? ரூபம். சரியா? அப்போ உங்களுக்கு என்ன பண்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க படிச்சதுனால சொல்றேன். இதுல அந்த 3 குணம் இருக்குல்ல, அந்த சத்வ ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற பேர் கொடுக்குறா. பட் குணம் அப்படிங்கிறது மட்டும்தான் ஜென்ரலா மென்ஷன்டுன்னு சாஸ்திரம். அது சத்வ ரஜஸ் தமஸ் 3ஆ பிரிக்கிறது சாங்கியா. அதை நம்ம எடுத்துக்கிறோம், கிருஷ்ணனும் எடுத்துக்கிறார், நாமளும் எடுத்துக்கலாம். அந்த 3 குணங்கள் இருக்கு இல்லையா, அந்த 3 குணங்கள்னால என்ன ஆயிடுறதுன்னா இது அறியப்படுற பொருளாகவும் இருக்கிற பொருளாகவும் அப்படிங்கிற விஷயமா தெரியறது. அது என்ன பண்றது அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ் மறைக்கிறது. இது என்னது? பானை. இது என்னது? போனா போகுது களிமண். இது என்னது? இருப்பு அப்படின்னு சொல்ல மாட்டோம். இருப்பு தான் எல்லா இடத்துலையும் இருக்கு. அதனால எல்லா இடத்துலையும் இருக்கிறது தெரியாம எல்லா இடத்துலையும் இருக்கிறது ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி லிமிட் பண்ணி அதை ஒரு ரூபத்திலேயோ நாமத்திலேயோ கொண்டு பண்ணுறது. இது எல்லாமே சத்வரஜஸ் தமஸுடைய வேலை. அதனால ஃப்ரீலான்ஸாக ஒரு கீதா எடுத்திருப்பேன் நான், திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துல. அதில் எடுத்து பாருங்க. இது 14வது அத்தியாயம். 14வது அத்தியாயத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன் 2-3 கிளாஸு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வருஷம் எடுத்து பாருங்க. பிகாஸ் த வே ஐ saw it விட த வே அங்கே ப்ரெசன்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னாக்க, க்ஷேத்ரஜம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத அப்படின்னு சொன்ன பிறகு எதுக்கு குணத்திரைய இது எடுக்கணும்? இஃப் எவ்ரிதிங் இஸ் ஒன், வை டு ஐ see many?
That is a natural question. So that Krishna naturally takes it to answer. 3 குணங்கள் இருக்கப்பா, குணாதீதம் எடுத்துக்கோ. அப்புறம் அவன் குணாதீத லட்சணம் கேட்கணும், திருப்பி ஸ்தித பிரஜ லட்சணத்தை சொல்லணும். சரியா? அப்போ 3 குணங்களினுடைய கலவையினால், 3 குணங்களுடைய கலவையினால் திருட சக்தியாகவும் செயல் சக்தியாகவும் அறிவு சக்தியாகவும் வெளிப்படுறது. அது பஞ்ச சூக்ஷ்மத்தனங்களாக இருந்து அந்த பஞ்ச சூக்ஷ்மத்தனங்கள்ல திருடத்தன்மை அதிகமாக வாய்ந்திருப்பதனால் அது திருடமான பொருளாக இந்த ஜெகத்தாக தோல்வி. இதெல்லாம் பஞ்சீகரணத்துல நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். சரியா? பஞ்சீகரணம்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, பொழைச்சு கடந்த ஏதாவது ஒரு கேம்ப்ல அதையும் எடுக்கிறேன். ஸோ இட் வில் கிவ் யூ மோர். எப்படி இந்த திருடமா இருக்கிறது உண்மையாவே திருடம் இல்லைன்னு நம்ம புரிஞ்சுட்டோம்னா நமக்கு மித்யாத்வ நிச்சயத்துவம் ஜெகன் மித்யாத்வ நிச்சயத்துவம் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, சரி. இப்போ கூட நான் ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்து இன்னுமே கொஞ்சம் நீங்க யோசிச்சு எடுக்கிற மாதிரி. சுவாமிஜி 3வது கிளாஸ்க்குள்ள எங்கேயோ போயிட்டாரு. நான் நிறுத்தி எடுக்கிறேன். எங்க அண்ணா அதான் சொன்னான், நீ ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்தை எடுத்துட்டியாரங்கா அப்படின்னு. இல்லை வாசு, இனிமேல் தான் எடுக்க போறேன். நகரவே முடியல எந்த மந்திரத்துல இருந்தோம் அப்படின்னு. இப்போ இதே மந்திரத்தை எப்படி எடுக்கலாம்? தேவாத்ம சக்தி சொகநேர் நிகூடாக 3 குணங்களாக அந்த சத்வரஜஸ்தமசாக மாயா சக்தியினால் தோற்றுவிக்கப்பட்டது என்று அவர்கள் அறிந்தார்கள். வெரி குட் அப்படின்னு எழுதிட்டு போயிடலாம். பட் நம்ம 9 படிச்சிருக்கோம், தைத்தரியம் படிச்சிருக்கோம், அதெல்லாம் படிச்சிருக்கோம், சாந்தோதன் படிச்சிருக்கோம். ஏன் ஏற்கனவே எவ்வளோ டிஸ்கஷன் நடந்திருக்கு. மாயா தெரியும், நித்யா தெரியும், சத்தியம் தெரியும், அத்வைத்தியம் தெரியும். ஸோ bring everything together. யஹா காரணானி நிகிலானி தானி. எல்லாத்துக்குமே அது காரணமாக விளங்குறது. அகிலாமி தானி. அதிஷ்டிதா. இப்போ நான் என்ன பண்றது? அதுதான் சப்போர்ட் பண்றது, அதுதான் பிளஸ் பண்றது. அதிஷ்டானம்னா என்ன? இட் சப்போர்ட்ஸ் அண்ட் இட் பிளஸஸ் இட்ஸ் கண்டினியூன்ஸ். தானி காரணானி, அதுதான் நம்ம முதல் மந்திரத்துல முன்னாடி யோசிச்சோமே 7 விஷயங்கள். என்ன 7 விஷயங்கள்? 6 + 1. 6 என்னது? 5 + 1. சுவாமி மேத்தமேட்டிக்ஸ் கிளாஸ் இருக்கேன். என்னது? கால, ஸ்வபாவ, நியதி, எதிர்ச்சா, பூதானி. இந்த 5. இந்த 5 சம்யோகம் 6. அது 5 + 1. 7வது ஜீவாத்மா. ஜீவாத்மான்னு யோசிக்கிறதுலேயும் ஒரு ரீசன் இருக்கு. ஜீவாத்மாவுடைய அன்பினிஷ்டு கர்மானால தானே பகவான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. நான் ஜீவாத்மாவை காரணமா எடுத்துக்கலாமே. ஸோ லாஜிக் இல்லாம அதெல்லாம் காரணம்னு திங்க் பண்ணல. பட் இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த மாயா சக்தி இருக்கு இல்லையா, ஸ்வகுண நிகூடாம் தேவாத்ம சக்தி யஹா மாயா சா. இந்த 6 விஷயத்துக்குமே அது காரணமா இருக்கு. காலம் இருக்குன்னா அது மாயாவுனால, ஸ்வபாவம் இருக்குன்னா அது மாயாவுனால, பூதங்கள் இருக்குன்னா அது மாயாவுனால, எதிர்ச்சாவுன்னா அதுவும் மாயாவுனால, ஆத்மா ஜீவாத்மா அதுவும் மாயாவுனால. ஜீவாத்மாக்கும் மாயாவுக்கும் சம்பந்தப்படுத்தினா என்ன வார்த்தை சொல்லணும்? சிதாபாசம் சொல்லலாம், இல்லை அவித்யா சொல்லலாம். இக்னரன்ஸ், இண்டிவிஜுவல் இக்னரன்ஸ் மாயா ஆட்ட ஜீவாத்மா. அப்போ காலாத்ம யுக்தானி, கால ஆத்ம யுக்தானி, காலம் ஆத்மா யுக்தானி. காலத்தில் ஆரம்பிச்சு ஆத்மால முடிச்சோம் இல்லையா, மேல இருக்கக்கூடிய 6 காரணம். ஸோ காலத்திலேருந்து ஆத்மா மட்டும் இருக்கக்கூடிய அனைத்தையும் உடைய அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய ஒரு காரணம் எது அப்படின்னா தேவாத்ம சக்தி அப்படின்னு. இது தே ரிஷயா அபஷ்யன்னு, தே ரிஷயா அபஷ்யன்னு. ஓகே, ஃபர்தரா என்ன ஆகுது? ஆஃப்டர் break, next class. எப்போ பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ண
पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ओम शांति 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 हरि ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम स्वामीजी வந்து ஒரு 40 கிளாஸ் எடுத்துட்டேன் எனக்கு வந்து கண்டிப்பா ஜாஸ்தியாக அதனால பொறுமையாக படிக்கும் ஸ்வேதா சொல்றேன் கொஞ்சம் நமக்கு ஐ வுட் ஈவன் சஜஸ்ட் நோட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் சும்மா வளன்னு சொல்கிறத நிறைய எழுதியிருக்காரு சரியா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கு ஏற்கனவே எழுதின விஷயங்கள் ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் மாயா 3G அப்படின்னா திரிகுணம்னு அர்த்தம் 3Gனா 3 குணம் அவ்வளோ எழுதினா போகிறோம் நீங்கள் நோட்ஸ் சரியா திரிகுணாத்மிகா சத்வரஜஸ்தமஸ் பஞ்சீகரணம் பஞ்சபூ மகாபூதம் இதெல்லாம் எழுதுவானே அது ஏற்கனவே தெரியும்னு அசியம் பண்ணிட்டு சொல்கிறேன் சரியா போதும் இது உங்களுக்காக தான் எடுக்கணும் இந்த ஸ்வேதா சத்ர உபனிஷத் ஞாபகம் இட்ஸ் ஒன்லி ஃபார் 4 இயர் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா எப்படி பிரகதாரண்யக உபனிஷத்தில் ஒரு சாந்தோக்கியத்துலேருந்து ஒரு ஜாய் நமக்கு கடந்தது தெரியுமா உங்களுக்கு உபனிஷத் படிக்கிற ஒரு ஜாய் வந்து நமக்கு எப்போ மேக்சிமைஸ் ஆச்சுன்னா சாந்தோக்கியத்துலேருந்து ஆச்சு பிரகதாரண்யத்தில் ஒரு ரொம்ப ஜாலியாக இருந்தது ஏன் ஏன்னா எதுவுமே தெரியாததில்லை ஸோ இட் வாஸ் நாட் அன் இக்னரண்ட் ஃபெலோ சஃபரிங் வித் இக்னரன்ஸ் அட் த சேம் டைம் இட் வாஸ் அ ரெவலிங் இன் தி நேச்சர் ஆஃப் யுவர் செல்ஃப் அவர் எபிலிட்டி டு கிளைம் தி நேச்சர் ஆஃப் அவர் செல்ஃப் வந்து படிக்கும்போது ஓ இது என்ன பற்றி எப்பெல்லாம் இது என்ன பற்றி அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோமோ அப்போ ஜாய்ஃபுல்லாக இருக்கும் உபனிஷத் படிக்கிறது சொல்கிறாங்க அப்படின்னு இருந்ததுனாக்கா கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி ஸ்வேதா சத்ரமும் அந்த மாதிரி நம்ம ஒரு பிணக்கில் வச்சுட்டு படிக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி பார்ப்போம் எப்படி இருக்கு ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் காமிச்சிருக்கேன்